எந்த பொண்ணை நீ எங்க கிட்ட வளர்க்க விட்டுட்டு போனியோ அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. அவ எந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறான்னா, நீ வீட்டுக்குள்ள வந்தா அவ வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு அவ உன்னை வெறுக்கிறான். Your daughter hates you. என்னாச்சு? ஏன் நின்னுட்டீங்க? ஒன்றும் இல்லை, தேங்க்யூ. நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். பிராச்சி, நீ எப்படி அப்படி போலாம்? ரன்பீரா இந்த கஞ்சூஸ் பொண்ணு கிட்ட எப்படி விட்டுட்டு போவ? என்னது கஞ்சூஸ் பொண்ணா? கஞ்சூஸ் தான். மேல இருந்து கீழே பாரு, எல்லா கஞ்சுத்தனத்தையும் அவளோட ட்ரெஸ் மூலியமாவே வெளிப்படுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் ரன்பீர் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் ரன்பீரை தனியா விடுற? எனக்கு ரன்பீர் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த பொண்ணு மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது அவனோட இஷ்டம். அவன் யார்கிட்ட வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன? அதோட ஒருத்தர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது. பிராச்சி, நீ என்ன பேசுற? அவளை பார்க்க நல்லவ மாதிரியே தெரியல. அதாவது நீ என்ன சொல்ல வரனா? உண்மையிலேயே நல்லவங்கன்னா போகும்போது ஏதாவது பண்ணுவாங்க. உனக்காக அவ மனசுல ஏதாவது இருந்தா அவ பொறாமப்படுவா. பொறாமப்பட்டு உருகிடுவா. ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலனா? ஆனா இந்த விஷயத்துல அவ ரொம்ப ஸ்ட்ராங் பா. இப்படி எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி நடக்கலனா புரிஞ்சுக்கோ. அவ மனசுல உனக்காக எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. நிஜமாவே நடக்குமா? ட்ரஸ்ட் மீ ஆன்சர். அட ஓ பிராச்சி, அங்க பாரு ரன்பீரோட முடியை எப்படி பிடிக்கிறான்னு. அது ரன்பீருக்கு பிடிச்சிருக்கும். அட, ரன்பீருக்கு பிடிச்சா உடனே மசாஜ் பண்ணி விடுவாளா? ரன்பீர் நம்ம ஃப்ரெண்டு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்ம நினைக்கும் போது அவனை அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறோம்ல. நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை தப்பான பொண்ணுன்னு சொல்ற? அவளை பார்த்து அப்படி ஒண்ணும் தெரியல. இங்க பாரு, எனக்கு தானாவே எல்லாம் தெரிஞ்சிரும். எனக்கு அவன் நடவடிக்கையே சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியல. இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவ. அதுவும் இல்லாம என் மனசுக்கும் சொல்லுது that she is a bad girl. ஓகே ஃபைன், சரி நான் போய் பேசுறேன். ஆனா ஒரு தடவை தான் பேசுவேன். அவன் மட்டும் ஒத்துக்கல, ஏதாவது ஏடா கூடமா பேசினா நான் அங்கிருந்து வந்துருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப நீ இப்ப போயேன் ப்ளீஸ். நீ என்ன தேவையில்லாம மாட்டி விடுற. அது எப்படி? இன்னொரு பொண்ணை நான் ரன்பீர் கிட்ட வர விட்டுருவேனா? ஒரே ஜோடி தான், அது ரன்பீர் அப்புறம் பிராச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். யா चलो சாய் பிராச்சி. ரன்பீர் இங்க கேள, ஒரு முக்கியமான விஷயம் பேச. இல்ல நீ அப்புறமா பேசிக்கோ, முதல்ல நான் பேசணும். விடு ஆரியன். பிராச்சி என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? ரொம்ப முக்கியம் போல இருக்கா, அதான் வந்திருக்கா. வேண்டாம் ப்ரோ, இன்னைக்கு விட்டுடு. நீ வா, சீக்கிரம் வா. வேண்டாம். அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம்? அப்போ சீக்கிரமா சொல்லு. ரன்பீர் எந்த பொண்ணு பின்னாடியும் போகாத, என் பின்னாடி மட்டும் வான்னு. ரன்பீர் ஐ லவ் யூன்னு. என்னாச்சு? நான் சொல்றது கேளு. நம்ம எதிர்பார்ப்புகளை விட நம்ம விடுற கண்ணீரே பெட்டர். அப்புறம் இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல.
நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்னா, நம்ம மனசுக்குள்ள எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிப்போம், ஆனா எதுவுமே சரியாகாது. பட் ஹோப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பை வச்சுக்கலாம், ஆனா அதை ஒரு சேலஞ்சா வச்சுக்க கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு எப்பவுமே யோசிக்கவே கூடாது. சாரி நான் அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம அதை செஞ்சோம்னா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றது இன்னமும் ஈஸி ஆயிடும். ஆனா என்னோட ரியாலிட்டியே நல்லா இல்லையே, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நோ, பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எவ்ரிதிங் இன் மை பவுண்டரி. ஆனா இப்போ இன்னைக்கு என்னோட லைஃப் வாட் எவர் ஐ டூ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன். எப்ப நான் பிறந்தனோ நான் அதையே மாத்தணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் லைஃப் இட்ஸ் நாட் குட். ஒருவேளை நான் எல்லாத்தையும் மாத்திட்டேனா, ஒருவேளை என்னோட அம்மா. ரியா, இங்க பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படி இருந்தாலும் எல்லாமே சரியா நடக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைல்ல. நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அத நாம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் உன்னோட பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல. ஆனா வரப்போற நாட்களை உன்னால மாத்த முடியும். யூ கேன், ஐம் டெல்லிங் யூ. என்ன தெரியுமா, கடந்த நாட்கள்ல நீ இழந்த எல்லாமே வரப்போற நாட்கள்ல உனக்கு திரும்ப கிடைக்கலாம்ல. எதிர்பார்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும். நீங்க ஏன் எனக்கு அம்மாவா இல்ல? Why you're not my mother? Because I don't deserve it. நான் ஒரு நல்ல அம்மா கிடையாது, ஆனா நீ ஒரு நல்ல பொண்ணு. You deserve a really good mother. அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்புறம் உங்க பொண்ணு இருக்கால, அவ ரொம்ப லக்கி. அவளுக்கு நீங்க அம்மாவா இருக்கீங்கல்ல. ஐம் சாரி, நான் உன்னை தனியா விட விரும்பல. ஆனா நான் அழுதனா நீ இல்ல. ஐம் சாரி, ப்ளீஸ். நீங்க என்கிட்ட ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண சொல்லி சொன்னீங்க, ஆனா நான் நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. ஏன்னா நீங்க எனக்கு இல்ல, நீங்க பிராச்சியோட மாம். ஆமா, என்ன விஷயம் பிராச்சி? ஓரமா கூட்டிட்டு வந்திருக்க? மனசுல ஏதாவது இருக்கா? அதாவது என் மனசுல என்ன இருக்குன்னா, நீ முக்கியமான விஷயம் ஏதோ பேச போறேன்னு சொல்லுது. ஆமா, ரொம்ப முக்கியமானது. அங்கே சொல்லிருக்க வேண்டியதானே, இங்கே ஏன் கூட்டிட்டு வந்த? இப்படி கைய பிடிச்சலாம் கூட்டிட்டு வந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை என்னோட அப்பா பாத்துட்டா ரன்பீர், என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் பீ சீரியஸ். ஐ அம் வெரி சீரியஸ். அதான் என்னோட ப்ராப்ளம். உன்னோட விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஐ நோ, என்ன பார்த்தாலே நீ சீரியஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏதாவது ஏடாகுடம் பண்ணா எல்லாரும் முன்னாடி என்கிட்ட அடி வாங்குவ. அட, நான் ஒன்னும் அந்த சீரியஸ் ஒன்னும் சொல்லல. நான் உனக்காக எப்படி சீரியஸா இருக்குன்னா, அது சொல்லுவாங்கல்ல, சொல்லாம ஏதோ சீரியஸா, அதாவது அது அத பொண்ணுங்க புரிஞ்சுப்பாங்க. அது எப்படிப்பட்ட சீரியஸ் இருந்தா நீ புரிஞ்சுக்கயா? என்ன சொல்ல வர? சரி, நீ கொஞ்சம் வாய் மூடு. சொல்லாம புரிஞ்சுப்பாங்க, நீ என்ன சொல்ல வரேனே ஒன்னும் புரியல. பை தி வே, உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கேளு. சொல்லு. ஒன் செகண்ட். Are you drunk? நீ குடிச்சிருக்கியா? Drunk? Me? பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதனாலதான் எதோ புலம்பிக்கிட்டே இருக்க. நீ சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீ அந்த மாதிரி ஆள் கிடையாதுல்ல. என்ன பார்த்தால உனக்கு பிடிக்காது. எப்பவும் கான்ஃபிடென்ட்டா இருப்ப. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க போச்சு? You are drunk. இங்க பாரு, நீ ஒருவேளை குடிச்சிருந்தா சொல்லிடு. நான் உனக்கு இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றது? ட்ரங்க் பண்ணிருக்கேன்னு சொல்லவா, இல்ல நான் பைத்தியமா இருக்கேன்னு சொல்லவா? உன் மேல இருக்க காதல்னால நான் எப்படி ஆயிட்டேன், பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? எஸ் I am very drunk. ஆனா நான் நிறைய குடிக்கல. 1 கிளாஸ் தான் குடிச்சேன். அதுலயும் பாதி கிளாஸ் தான் குடிச்சேன். ஏன் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியே? எத்தனை தடவை சொல்றது? இந்த பழக்கம் ரொம்ப தப்பு ரன்பீர். ஏன் இப்படி செய்யற? உன் ஃபியூச்சர் உன் முன்னாடி இருக்கு. இந்த பழக்கம் இப்போ உனக்கு ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அடிக்ட் ஆயிடுவ. அண்ட் இந்த மாதிரி குடிக்கிறது உனக்கு நல்லது இல்ல, உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அப்புறம் நீ எப்படி பிஹேவ் பண்ற தெரியுமா?
உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட பாட்டி எல்லாம் எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா? உன் மேல உயிரே வச்சிருக்காங்க, உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் நீ முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. பிராச்சி தானே சொல்றா, அவ எது சொன்னாலும் கேட்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்ட. பூவா, இது எதுக்கு எனக்கு கொடுக்குற? இந்த பூவை கொடுத்து என்ன ஃபூல் பண்ண பாக்குற, உண்மைதானே? ஆமா, எக்ஸாக்ட்லி. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியல, ஏன்னா நீ இப்ப குடிச்சிருக்க. உனக்கு எதுவுமே புரியல, நீ நிதானத்துல இல்ல ரன்பீர். ஓகே ஃபைன், நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லிடுறேன். சொல்றது கேக்குதா? கேளு. நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இரு. எந்த பொண்ணு? அந்த அந்த மாயா. மாயா? ஆமா, மாயா தான். அந்த ஃப்ரீ ஹேர், சின்ன சின்ன கண்கள், கொஞ்சம் குள்ளமா இருப்பா, அழகா கூட அந்த இருப்பாளே. பொண்ணு தான். நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இரு. ஏன் எதுக்கு அப்படி சொல்ற? ட்ரங்க் பண்ணாதன்னு சொல்றியா? அத நான் செய்றேன். ஆனா பொண்ணுங்களை விட்டு விலகி இருக்க சொல்றியா? அது ஏன்? ஒன் செகண்ட். பை எனி சான்ஸ் நீ ஜெலஸ் ஆகலையே? ஆர் யூ ஜெலஸ் பிராச்சி? எனக்கு பொறாமையா? ஜெலஸ்? அந்த பொண்ணு கிட்ட நான் யூ நோ வாட்? சரி, அதெல்லாம் விடு. Just forget it. Just let it be. அட, அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? நீ என்கிட்ட மாயா கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்றியே, அதை எப்படி என்னால பண்ண முடியும்? இங்க பாரு, எனக்குல சஹானாக்கு அப்படி தோணுது. அவளை பார்த்தா சஹானாவுக்கு ஏதோ தப்பா படுதான். சஹானாவுக்கு அவளை பிடிக்கலையா? நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால நாங்க உனக்கு அட்வைஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அந்த பொண்ணு சரியில்லை. ஓகே, அவ்வளவுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ மாதிரி தோணுது. அவ ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஷீ இஸ் கியூட், நைஸ் யார். You know what? உன்னு ரொம்ப திருத்தவே கியூட். முடியாது. இடியட். எஸ், தேங்க் யூ மாயா. இவ ஜெலஸ் ஆகல, பொறாமையில பர்ன் ஆயிட்டா. இட்ஸ் வர்க். எஸ். அவ என்கிட்ட என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டா. நான் அவகிட்ட உண்மையை சொன்ன, அவனை விட்டு நீ தூரமாயிரு, அவன் உன்னை வெறுக்கிறான்னு. தட்ஸ் இட். அண்ணன் உன்னை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? உன்னோட அந்த பொண்ணு கிட்ட காரணம் இருக்குல்ல. தட் யுவர் டாட்டர் ஹேட்ஸ் யூ. எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு மோசமான லேடியை பத்தி சொல்லணும்னா நான் என்னோட அம்மாவை பத்தி தான் எக்ஸாம்பிளா கொடுப்பேன். உண்மையை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டல பிரக்யா. ஆனா உண்மை இதுதான். அந்த உண்மை என்னன்னா, that she hates you.
எங்க அம்மாவை நான் பார்க்க மாட்டேன். அவங்கள பத்தியும் நீங்க பேச வேண்டாம். ஹலோ சார், நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க கனடா ட்ரிப்பை பத்தி சார்? அப்புறம் பேசலாமே ப்ளீஸ். சார் இது ரொம்ப நல்ல ட்ரிப் ஆச்சே. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் 2-3 ட்ரிப் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியா ஆடி போயிடும் சார். சரின்னு சொல்லி தான் பாருங்களேன் சார். மனம் தேடும் அட வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் வாங்க 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 வாங்க. மோதிடும் அலை கூட ஓர் நாளில் இங்க பாரு, நீ மத்தவங்க பேசுறதெல்லாம் நம்பாத ப்ளீஸ். உன் மனசுல எது தோணுதோ அதான் உண்மை. உங்க மனசுல என்ன தோணுது அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற உண்மையை மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பிரக்யா, Are you sure? எஸ். யூ நோ வாட், நீ என் கூட கொஞ்ச நேரம் ஃப்ளர்ட் பண்ணணும், கொஞ்சம் லவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். இத பார்த்து அவ பொறாமப்படுவா, அவ லவ் பண்ணுவா. ஆர் யூ நோ வாட், காதல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கணும். அட பேச்ச கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா I'm not sure யார். Will this work? நீ ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வா, நான் இங்க தான் பக்கத்துல இருப்பேன். ஓகே, ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ. ஓகே. ஹலோ, இங்கதான் நான் பக்கத்துல இருக்கேன். எனக்கு போதை மாத்திரை கிடைச்சிருச்சு. நீ என்ன மேல இருக்கிற காரிடர்ல வந்து மீட் பண்ண. சரி, நான் வரேன். ரன்பீர் இருக்கான்ல, அவன் பழைய காலத்து ஆளுங்க மாதிரியே நடந்துக்கிறான். ஏன்? என்கிட்டயே இன்டைரக்டா கேக்குறான். காதல்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கேக்குறான். முதல்ல நீங்க இந்த கதை சொல்றதை நிறுத்துங்க. அவனுக்கு லவ் எல்லாம் வந்த மாதிரி தெரியல, அவன் லவ் பண்ற மாதிரி எனக்கு தோணல. பேசாம இருங்க. ஆனா எனக்கு என்னமோ அவனுக்கு உண்மையாவே காதல் வந்துருச்சுன்னு தோணுது. அப்ப அவனுக்கு நீங்களே கத்து கொடுங்களேன். காதல் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. சாரி மேம். இங்க பாருமா மீரா, பார்த்து பத்திரமா போ, யார் மேலயும் போயிடுச்சுக்காத. அப்புறம் உன் ட்ரெஸ்ஸும் வீணா போயிடும், எங்க ட்ரெஸ்ஸும் வீணா போயிடும். சாரி. அவளை பாருங்களேன். சரி வாங்க அங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பார்க்காத அந்த பக்கமா பார்த்து பேசு. சொல்லு. இப்போ என்கிட்ட மயக்க மாத்திரை கிடைச்சிருச்சு. இப்போ நீ என்ன பண்ற, உன்னோட பர்ஸ் என்கிட்ட கூட, நான் அதுல டேப்லெட்டை போட்டு கொடுத்துடுறேன். நீ ஒண்ணு பண்ண, என்ன லெஃப்ட் சைடுல இருக்கிற கார்னர்ல வந்து மீட் பண்ண. See the left side. நீ என்ன அங்க வந்து மீட் பண்ண. ஓகே. இந்தா பேக்ல போட்டுரு. ஹே ரியா,
மாயா ஐம் ரெடி. நீ சொன்னல அதுக்கு நான் ரொம்பவே ரெடியா இருக்கேன். பக்கா தானே? ஆஹா பக்கா பக்கா பக்கா. ஐம் ரெடி. நான் உன்கிட்ட ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அவ இப்ப நம்மள பாத்துக்கிட்டு இருக்கா. ஓகே அங்க பார்க்காத. இப்ப நான் உன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வரப்போறேன். டென்ஷன் ஆயிடாத. நான் உன்கிட்ட வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கேனை பக்கா. நான் உன்கிட்ட வந்து இப்படி பேசுவேன், இவ்வளோ கிட்ட வருவேன். பின்னாடி அவ எதுவும் நடக்குதுன்னு நினைச்சுப்பா. அதுல அவ இன்னும் ஜெலஸ் ஆயிடுவா. ஓகே யூ ரைட், ஐ அம் ஷூர். அவ இன்னும் கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுவா. ஓகே இப்ப நான் உன்னோட தலைமுடிய தொட போறேன். மேடம் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒரே ஒரு தடவை பார்த்துடுறேன். Very good. Maya, it's working. டாட் எங்க போனாரு? ஒரு வேலை பண்ணி என் கையை பிடிச்சுக்கோ, அப்புறம் என்ன வெளியில கூட்டிட்டு போ. Are you sure? Yes. Okay. Come. ரன்பீர் அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போறான். அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது?